காவலர்னா யாருன்னு புரியாது. போலீஸ் விசாரணைக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டு இருக்காங்க. போலீஸ் எப்படி சார் செய்யும்? போலீஸ்க்கு மேல இருக்கோம்னா இப்போ நம்ம முதல்வர் தான் இருக்காரு, அதுக்கு அமைச்சரா? அதை பத்தி பேசினா நமக்கு இது வந்துடும். அவர் ஒன்னே ஒன்று சொன்னாருமா, நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னாரு. எதுக்கு? சட்டம், நீதி, நேர்மை, தமிழருக்கு நலம் செய்வது, இதுக்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த அம்மா ரெக்கார்டில் 9.5 பவுன்றாங்க, 9-10 பவுன் இருக்குன்றாங்க. இவன் நகை இருக்கா இல்லையாங்கிறதே விட்டுருங்க, நகை இருக்குன்னே நம்ம வச்சுப்போம். அப்படி இருந்தாலும் இப்படி அடிக்க, நான் என்னை போன்றவர்கள் போலீஸுக்கு விசாரணை போது சில உரிமைகள் இருக்கணுங்கிறத ஏத்துக்கிறவன் நான். ஆனால் அடிச்சு கொலை பண்றதுக்கு கிடையாது. இந்த ஆட்சி வருவதற்கு மிக முக்கியமான விஷயம் சாத்தான்குளம். அங்க 2 பேர் செத்தாங்க. அதை மிகைப்படுத்தி அதை தமிழகம் ஃபுல்லா பிரபலப்படுத்தி கனிமொழி அம்மையார் போய் 25 லட்சம் கொடுக்க, ஒவ்வொரு கட்சிக்காரனும் போய் பணம் கொடுக்க, அது ஒரு இஷ்யூ ஆக்கினாங்க. ஆனால் அந்த சாத்தான்குளத்துல இருந்த முக்கியமான போலீஸ் இன்னைக்கு ப்ரமோஷனாக உட்கார்ந்துருக்காங்க இந்த ஆட்சி. சேகர் பாபு எதுக்காக இது வரைக்கும் என்னுடைய கோவிலுக்குள்ள இந்த நடந்திருக்கு ஏன் பண்ணீங்க? இதை கேட்கணுமா இல்லையா? இந்த ஆட்சி தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களின் நீதி நேர்மைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா. ரிப்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மடப்புரம், அதாவது பத்ரகாளி அம்மன் கோவிலில் வந்து அஜித் குமார் அப்படின்ற ஒரு காவலாளி வந்து காவலர்களால் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு. இப்போ அந்த கேஸ்ல வந்து புதிய அப்டேட்ஸ்லாம் என்ன சார் இருக்கு? இல்லை, நீங்க காவலர்னா யாருன்னு புரியாது. போலீஸ் விசாரணைக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டு இருக்காங்க. இதுல அதை விட முக்கியமா இந்த சில விஷயங்களை மறந்துடுறீங்க. அதாவது நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆரை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். சரியா? இந்த கேஸில் எஃப்ஐஆரே போடலை. சம்பவம் நடந்தது முதல்ல, அதாவது 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் அந்த அம்மா நிக்கிதாங்கிறவங்க வந்து ஒரு அரசு அதிகாரி, டாக்டர், பேராசிரியராக இருக்கவங்க, அவங்க வந்திருக்காங்க. அம்மாவோட தரிசனம் பண்ணிட்டு போனவங்க, நான் காரில் வச்சுருந்த 10 பவுன் நகையையும் இது கேஷையும் காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இதுதான் அடிப்படை. இதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா போடல. ஆச்சா, அடுத்தது உங்களுக்கு அவரை முதல் இது கோயிலில் திருட்டு நடந்ததுன்னு சொல்லப்படுது. கோயிலையே உடனே கூப்பிட்டு கேட்டால் அப்படி இல்லை அப்படின்னு உடனே முடிச்சிருச்சு. ஆனால் அந்த அம்மா அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ யார் யாருக்கோ ஃபோன் செய்ய, இந்த நடக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் இருக்கிற இந்த மடப்புரம்ங்கிற இடத்துல. ஆனால் அந்த லோக்கல் போலீஸ் விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் வர மானாமதுரையுடைய டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு வந்து இவரை விசாரிக்க கூட்டிட்டு எல்லாரும் மஃப்டியில் வந்துட்டு, போலீஸ் ட்ரெஸ்ஸில் இல்லாமல் ஸ்டேஷனில் வெளியில் 2-3 இடத்துல கடைசியாக அடித்து அவர் உடம்பு நடப்பதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ணி போயிட்டு கடைசியாக கோயிலுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதை எடுத்து தரேன்னு கூட்டிகிட்டு வந்தப்போ அங்கே இல்லை, நான் சும்மா நீங்கள் அடி தாங்காம தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஒன்று மீண்டும் தாக்கி கடைசியில் அவரை நடக்க முடியாமல் பொட்டலங்கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி 4 பேர் தூக்கிட்டு போனால் பிராட் டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய இந்த முதல்ல அவருக்கு வலிப்பு வந்து செத்தார்னு எஃப்ஐஆரில் இருக்கு, இப்போ கொடுத்துருக்காரு. ஆனால் இதில் என்ன வந்திருக்குது? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உடம்புல 44 இடத்துல காயம், சிகரெட் சூடு, அது தவிர கஞ்சா கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன முறை? முதல்ல எஃப்ஐஆர் போடாமல் எப்படிமா ஒரு கேஸை விசாரிக்கலாம்? அடுத்தது மானாமதுரை டிஎஸ்பி யாரை எப்படி அனுப்பிச்சார்? இதை ஹைகோர்ட் நீதிபதி கேள்வி கேட்டிருக்கார். எப்படி சார் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போச்சு? ஒரு ஸ்பெஷல் டீம் எதுக்காக போச்சு? இல்லை சார், இது இதில் மீடியாவில் பார்த்துட்டு, சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு போனோம். எத்தனை கேஸில் சோஷியல் மீடியாவில் போயிருக்காங்க. ஸோ இது திட்டமிட்டு யாரோ ஒருவர் அழுத்தத்தில் நடந்திருக்குங்க. அப்போ அந்த டிஎஸ்பி கொடுத்த அந்த ப்ரெஷர் வந்து யார்? அந்த உயர் அதிகாரி. இல்லை, இங்கே தான் வரேன் நான். இப்போ சமீபத்தில் 2 பெரிய இது நடிகர்கள் அரெஸ்ட் ஆனாங்களா? ஸ்ரீகாந்த், அப்புறம் விஷ்ணுன்னு ஒருத்தர். ஸ்ரீகாந்தை வந்து பிடிச்சதுக்கு காரணம் யாரோ ஒரு இதில் பாரில் நடந்த சண்டையில் கைதானவருடைய ஃபோனில் இருந்த விஷயத்தை வச்சு இவர் போதைப் பொருள் வாங்கியிருக்காருன்னு அவரை போய் வீட்டில் ரெய்டு பண்ண 1 கிராம் பிடிச்சாங்க. அவரை உடம்பை டெஸ்ட் பண்ணப்போ அவர் கொக்கைன் சாப்பிட்டதற்கான ஆதாரம் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா வீட்டுக்கு போனால் அங்கே போதைப் பொருள் கிடைக்கல, அவருடைய டெஸ்ட்லையும் ஆனால் போதைப் பொருள் இல்லை. ஆனால் அவர் ஏன் கைது பண்ணீங்கன்னு கேட்டால், அந்த ஃபோனில் இருந்த டிலீட்டட் வாட்ஸ்அப் சேட்டில் இவர் ஒரு குழுவில் இருந்து இவரும் அந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், அந்த நிக்கிதாங்கிற அந்த இது யார் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்களோ
அவங்க போனை வாங்கி அவங்க யாருக்கெல்லாம் பேசினாங்க அது முதல்ல தெரியணும்ல. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அந்த ஸ்டேஷன் அன்னைக்கு விசாரிச்சுட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு மானாமதுரையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வருது. இப்ப மானாமதுரை டிஎஸ்பி இதை அனுப்புறதுக்கு என்ன காரணம்? அதுவும் இல்லாம இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க மேல இருக்கு, எல்லாமே வெளிவந்துருச்சு. அவங்க இல்ல அதை விட்டுருங்க, அது இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. இல்ல முதல்ல போன் ரெக்கார்டை எடுக்கிறதுங்கிற பழக்கம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு 100% கேஸ்ல ஒரு குற்றவாளி ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் குற்றம்னு சொன்னால் அந்த ஏரியா இது கால் ரெக்கார்டை தான் எடுக்கிறாங்க, செக் பண்ணி யார் யார் இங்க வந்திருக்காங்கன்னு அப்படித்தான் பண்றாங்க. இப்ப இந்த கேஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஒரு அழுத்தம் காரணமாக. இதுல பல யூடியூப் சேனல்ல இன்னும் சொல்ல போனால் ஹைகோர்ட்ல கூட சில அதிகாரிகள் பெயர் கூட சொல்லப்படுகிறது. ஏஜிடிபி தேவ ஆசீர்வாதம் ஃபோன் பண்ணி தான் இது நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப ஏஜிடிபிக்கு எப்படி மெசேஜ் போச்சு? யார் சொன்னாங்க? இவங்க ஒரு அரசு ஊழியர், இவங்க அப்பா ஒரு டெப்டி கலெக்டரா இருந்தாங்க, நிகிதாவுடைய அப்பா அரசு பணியில இருந்திருக்காங்கன்றாங்க. இப்ப இது எல்லாம் இருந்தா இதையெல்லாம் தாண்டி முதல் கேள்வி, அந்த டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் டீம் போடுற அளவுக்கு இன்னைக்கு காலையில பேப்பர்ல எடுத்தா 200 கிலோ கள்ளக்குறிச்சி பக்கத்துல 200 பவுன் தங்கம் திருடப்பட்டதுன்னாங்க. 200 பவுன் இங்க, இதுல 9.5 10 பவுன் அவங்க சொல்றாங்க. எஃப்ஐஆர்ல 5 பவுன் எழுதியிருக்கு. நகையே இல்லன்ற மாதிரி ஒரு பக்கம் இல்ல, நான் தான் சொல்றேன்ல, இது ஊகங்கள். நம்ம யூடியூப் சேனல்கள்ல இருக்கட்டும், நம்ம எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டா 5 பவுன், அந்த அம்மா ரெக்கார்ட்ல 9.5 பவுன்றாங்க, 9-10 பவுன் இருக்குன்றாங்க. இப்ப நகை இருக்கா இல்லையாங்கிறதே விட்டுருங்க, நகை இருக்குன்னே நம்ம வச்சுப்போம். அப்படி இருந்தாலும் இப்படி அடிக்க, நான் என்னை போன்றவர்கள் போலீஸுக்கு விசாரணை போது சில உரிமைகள் இருக்கணுங்கிறத ஏத்துக்கிறவன் நான். ஆனால் அடிச்சு கொலை பண்றதுக்கு கிடையாது. சில விதமான உட்காந்து ஐயா சொல்லுங்கய்யானா யாரும் சொல்ல போறதில்ல. போலீஸ் கொஞ்சம் இது மிரட்டல் டார்ச்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அது எந்த லெவலுக்கு போகலாம்? ஏன்னா இந்த ஆட்சி வருவதற்கு மிக முக்கியமான விஷயம் சாத்தான்குளம். அங்க 2 பேர் செத்தாங்க, அவங்க போராட்டத்துல தான். அதை மிகைப்படுத்தி அதை தமிழகம் ஃபுல்லா பிரபலப்படுத்தி கனிமொழி அம்மையார் போய் 25 லட்சம் கொடுக்க, ஒவ்வொரு கட்சிக்காரனும் போய் பணம் கொடுக்க, அது ஒரு இஷ்யூ ஆக்கினாங்க. ஆனால் அந்த சாத்தான்குளத்துல இருந்த முக்கியமான போலீஸ் இன்னைக்கு ப்ரமோஷனாக உட்கார்ந்துருக்காங்க இந்த ஆட்சி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே சாத்தான்குளம்ல நம்ம திருமாவளவன் அவர்களும் போராடினாரு. அப்ப போராடினவர் இப்ப என்ன சொல்றாருன்னா இதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்ற. அடுத்தது இப்ப சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க. சிபிஐக்கு 27ஆம் தேதி நடந்து 28ஆம் தேதி கொல்லப்பட்டிருக்காருமா. இன்னைக்கு 3ஆம் தேதி ஆயிடுச்சு, 4ஆம் தேதி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கேஸ்ல என்னென்ன சாட்சி இருக்கோ அதெல்லாம் அடுத்த நாள் எடுத்தா தான் சிபிஐ எதுவும் பண்ண முடியும். நீங்க சாட்சியெல்லாம் எடுத்திருக்கீங்களா? ஏன்னா ஹைகோர்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, கோவில்ல இந்த உள்ளுக்குள்ள போயிருக்காங்க, வெளியில வந்திருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்ப வாங்கிட்டு போனா கையெழுத்து போட்டு இந்த டேட்டுடைய ஃபுட்டேஜை நான் எடுத்துக்கிறேன்னு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ரெசிப்டே கொடுக்கல. அது தவிர அங்க உடஞ்ச பைப்பு, அவர் அடிக்க பயன்படுத்தின பொருட்களை எடுத்து சுருட்டிட்டு போயிருக்காங்க. அதுல கைரேகை இருக்கா என்னெல்லாம் பார்க்காம ஒரு மூட்டையில கோணியில் அள்ளிட்டு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் ட்ரெஸ் இல்லாத மஃப்டியில இருந்த போலீஸ் கோயில் வளாகத்துக்குள்ள இருந்த தோட்டத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் HRNCE அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப மஃப்டியில வந்தவங்க போலீஸ் தாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்பெஷல் டீம்னா விட்டுருவாங்களே. ஏன்னா நம்ம முதலமைச்சரை பாக்குறதுக்கே யாரோ ஒருத்தன் நான் பாகிஸ்தான்ல போய் கிரிக்கெட் கப் ஜெயிச்சுட்டு வந்தேன்னு ஒருத்தன் போய் கப்பை காட்டி பார்த்தானா? அப்புறம் அவன் இல்லைன்னாச்சா? நம்ம உளவுத்துறை போலீஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு போதை மருந்து கடத்தல் 2000 கோடி ஏத்தினவன் முதலமைச்சர் வீட்டில் போய் பணம் கொடுத்தானா? இதுதான் நடக்குது. இப்போ அந்த நிகிதா தங்கத்தை தொலைச்சாங்களா? வாய்ப்பு இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க. ஆனால் அதை விட முக்கியம், இது வரைக்கும் கால் ரெக்கார்டை எடுத்திருக்காங்களா இல்லையா? நிகிதா அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு இங்கே லோக்கல் ஸ்டேஷன்ல கொடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி எப்படி மானாமதுரை டிஎஸ்பிக்கு போச்சு? எதனால? அதை தவிர ஸ்டாலினுடைய அலுவலகத்தின் செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு IAS அதிகாரி மூலமா போன் பிரஷர் வந்திருக்குன்றாங்க. இப்ப இது எல்லாம் ஏன் இது வரைக்கும் எடுக்கல? ஏன்னா இதெல்லாம் 4 நாள்ல எடுக்கலன்னா அழிச்சிருவாங்க. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன ஆச்சு? அந்த சார் அப்படின்னு ஒருத்தட்ட போன்ல இன்கமிங் கால பேசணும்னு அந்த பெண்மணி சொன்னதாக அன்னைக்கு வந்துச்சு. ஆனா போலீஸ் கமிஷனர் என்ன சொல்லிட்டாரு? இன்கமிங் கால் கிடையாது, அது இதுல இருந்துச்சு, ஏரோப்ளேன் மோட்ல இருந்துச்சுன்னாங்க. இப்ப கடைசியில போலீஸும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் CDR எடுத்துட்டு அவன் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே போலீஸ் அதிகாரிக்கு போன் பண்ணி பேசியிருக்கான். இப்ப இவங்க கோர்ட்ல என்ன சொன்னாங்க?
அந்த டயத்தில் இந்த டைம் எதுவும் இன்கமிங் கால் இல்லை, ஸோ பிளேன் மோடில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கால்லாம் யாருங்க பற்றி பார்ப்பாங்க? அடுத்த நாள் காலையில் திமுகவின் கோட்டூர்புரம் சேர்ந்த சண்முகம் என்பவர் இது இவர்கிட்ட பேசுகிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஒரு முன்னாள் இது இவர் அதை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதோ தடயங்களை அழிச்சிருக்கலாம். சார் இன்னைக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க யாருக்கு? அந்த திமுக ஞானசேகரனுக்கு. ஆனால் அவர் வெறும் கருவி, கொரியர். அவர் யாரோ ஒரு சாருக்காக இது போல தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த மெயின் சார் யாரு? ஏன்னா இந்த வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் வக்கீல் என்ன சொல்றார், இந்த சம்பவம் டிசம்பர் 23 நடந்தது, 22 இதே போல ஒரு சம்பவம் அந்த பக்கம் நடந்தது, ஆனால் ஏதோ குரலோ ஏதோ ஒரு கூட்டம் வர்றது மாதிரி சவுண்ட் வந்தோன்னா அந்த பெண் தப்பித்து விட்டாள். ஆனா இந்த மாணவி முழுமையாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட நான் தான் கடைசியா இருக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸு வந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் உட்பட ஏமா கம்ப்ளைண்ட் கொடுக்குற, எஃப்ஐஆர் போடாதம்மா, எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமும் இது உடம்ப மெடிக்கல் டெஸ்ட் கொடுக்காதம்மா, இதெல்லாம் அவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னு அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் என்னங்க பண்ணியிருக்கீங்க போலீஸ்? இப்போ சேகர் பாபு எதுக்காக இது வரைக்கும் என்னுடைய கோவிலுக்குள்ள இந்த நடந்திருக்கு ஏன் பண்ணீங்க? இதை கேட்கணுமா இல்லையா? சரிம்மா, அடுத்தது அவன் கோயிலில் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னான்னு தான் கூட்டிட்டு வந்தான்னு சொல்றீங்க. இந்த போலீஸ் விசாரணையில் எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் பார்டரில் இப்போ பையன்கள்லாம் வெளியூர் போய் பணம் கொடுத்து வாங்க, அப்பாவும் அம்மாவும் மாத்திரம் தனியாக வயதான பெற்றோர்கள் பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸில் இருந்துட்டு பக்கத்தில் தோட்டத்தோடு இருக்காங்க. அது மாதிரி இடத்துல ஒரு 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருட்டும் ஒரு சில இடங்களில் கொலையும் நடந்திருக்கு. பல இடத்துல 3 பேர் கொலை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் கடைசியாக ஏப்ரல் மாதத்தில் ஈரோடு பக்கத்தில் சிவகிரிங்கிற இடத்துல ஒரு தம்பதிகள் கொல்லப்பட்ட உடனே நம்ம திரு அண்ணாமலை கண்டுபிடிக்கலன்னா நான் போராடுவேன்னு அறிவிச்சார். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு 4 பேரை பிடிச்சாங்க. இந்த 4 பேரை பிடிச்சி விசாரணை பண்ண உடனே இது மாதிரி 12 சம்பவங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அதுல 19 பேர் கொலை பண்ணது நாங்க தான் சொன்னாங்களாம். ஆனால் அந்த 12 சம்பவத்துல 8 சம்பவத்தில் வேறு சிலரை நாங்க தான் தப்பு பண்ணோம்னு கன்ஃபெஷன் வாங்கி வச்சிருக்காங்க. போலீஸ் அடிச்சு உதச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பழைய கன்ஃபெஷன் தப்புன்னு எதுவும் வரல. இந்த சம்பவம் நடந்தது ஏப்ரல் மாதம். மே மாதம் இவர்கள் கைதானார்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த 4 பேரை போலீஸ் கஸ்டடியிலேயே எடுக்கல. ஏன்னா இந்த 8 வழக்கை என்ன பண்றது, ஏற்கனவே இந்த 8 வழக்குல வேற யாரோ நான் தான் பண்ணோன்னு கன்ஃபெஷனை வாங்கி கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. சார் போலீஸ் என்ன சார் செய்யுது? ஒரு பக்கம் உட்காந்து இது தூங்குது, HRNC தூங்குது, உங்க எம்ப்ளாயி ஒத்தனை அடிச்சு கொண்டிருக்காங்க, சரியா? இன்னொரு பக்கம் போலீஸ் இது மாதிரி செய்யுது. ஸோ போலீஸ் துறை அமைச்சர் யாரு? போலீஸ் எப்படி சார் செய்யும்? போலீஸ்க்கு மேல இருக்கோம்னா இப்போ நம்ம முதல்வர் தான் இருக்காரு, அதுக்கு அமைச்சரா? அதை பத்தி பேசினா நமக்கு இது வந்துடும். அவர் ஒன்னே ஒன்று சொன்னாருமா, நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னாரு. எதுக்கு? சட்டம், நீதி, நேர்மை, தமிழருக்கு நலம் செய்வது, இதுக்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சாரி சொல்லிட்டார். இதை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. யார் சாரி கேட்பாங்க? சார் சம்பவம் நடந்தது 28ஆம் தேதி, அவர் இறந்தது 28ஆம் தேதி இரவு, சனிக்கிழமை. 29 போச்சு, 30 போச்சு, 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் மன்னிப்பு கேட்டார். ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு திமுக காரங்க போய் 50 லட்ச ரூபா பணம் தரோம், கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரோன்னு சொல்லி பேரம் பேசி 10 லட்ச ரூபா அட்வான்ஸை கொடுத்து அந்த இறந்த கொல்லப்பட்ட கடத்தி கொல்லப்பட்ட அந்த இவன அஜித்குமார் உடலை வாங்க வச்சு உடனே எரித்திருக்காரு. ஏன்னா சில விஷயம் இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் புதைக்கணும்பாங்க போலீஸ். இந்து வழக்கப்படி எரிக்கிறது இருந்தா கூட இதெல்லாம் சென்சிட்டிவ் கேஸ், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா திருப்பி எடுக்கணும். இதையும் இதை பண்ணாங்க. எதுக்காக? திமுக வட்ட செயலாளர் போய் இந்த வேலையை செய்யணும். அப்ப முதலமைச்சருக்கு தெரியாம நடந்ததா, தெரிஞ்சு நடந்ததா? தெரியாம எப்படி சார் நடக்கும்? இல்ல உள்ளூர் தலைவர்கள் செஞ்சிருந்தா அப்ப இவர் இஸ் அன்ஃபிட் டு பி a சீஃப் மினிஸ்டர். இது சனிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கு. இவங்களே சோசியல் மீடியாவை பார்த்துட்டு தான் இன்கொயரியே போச்சுன்னு சொன்னாங்க அந்த ஸ்பெஷல் டீம். ஸோ சோசியல் மீடியாவும் பார்க்கறது இல்லை, பத்திரிகையும் படிக்கிறது இல்லையா இவர்? அப்புறம் மன்னிப்பு மாத்திரம் எப்படி கேட்டார்? அது தவிர அவங்களுக்கு இப்போ அரசு வேலை பட்டா ஒரு 3 சென்ட் இடத்துக்கு பட்டா. இப்போ இது மாதிரி எத்தனை பேருக்கு மாசம் மாசம் கொடுப்பீங்க? ஏன்னா இது 25வது கொள்ளைன்றாங்க.
இதை தாண்டி திரு ஹென்றி டிஃபைனே அவர் சொல்றது 32வதுங்கிறார். அவர் ஓரளவுக்கு ரெக்கார்டு வச்சிருக்கிற இந்த பிற துருவி. அப்போ 32 பேர் 40 மாசத்துல 32, 45 மாசத்துல 32 பேர்னா கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒருத்தன். அதெல்லாம் வெளியே வரல, இது வெளியே வந்து பெரிய எல்லா வழக்கும் வெளியில வந்திருக்கு, வழக்கு நடக்கணுமா. இதுல ஒண்ணு சொல்லி வச்சு முடிச்சா இங்க இது சென்னையில ஒரு ஆளு விக்னேஷ்ங்கிற ஒரு பையன் 23 வயசுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க, செத்து போயிடுறான். போலீஸ் எழுதி கொடுக்குது, சட்டசபை நடக்குது. இவர் என்ன பேசுறார், அந்த விசாரணையின் போது ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத நிலையில் அவன் உடல்நிலை முன் வியாதிகளால் இறந்தான்னு சொல்றார். அடுத்த நாள் ரிப்போர்ட் வருது, 28 இடங்க அவனுக்கு உடம்புல 28 இடத்துல காயம். அதையும் படிக்கிறார் சட்டசபையில். அதுக்கப்புறம் போராட்டம் எல்லாம் வர எஃப்ஐஆர் போட்டு 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை வாங்கி தரல. சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாலும் வழக்கு நடக்கல. இப்போ அதுல தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா இந்த தைரியம் வந்திருக்குமா? சாத்தான்குளத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல. அதுக்கு முன்னாடி நடந்த பொள்ளாச்சிக்காவது தண்டனை வந்துருச்சு. சிபிஐக்கு போய் நடுவில் கொரோனா வந்து கூட அதுக்கு வந்துருச்சு. ஆனா இது மாதிரி விஷயத்துல தண்டனை 24 நடந்திருக்கு. 31ங்கிறார் இவர் ஹென்றி டிஃபன். இப்ப இந்த 25 பேருக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா அடுத்த போலீஸுக்கு தைரியம் வருமா? அதே இதை எடுத்துக்கங்க, ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல யார் போய் அதை முக்கியமாக பண்ணாங்க. அவனுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 500 மீட்டருக்குள்ளதான் அவருடைய வீடு. அங்க அரிவாளை வச்சு வெட்டி கொல்றாங்க. ஆனா அந்த டீம்ல இருக்கிற 8 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அதனுடைய தலைவன் நான் துப்பாக்கி ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு போனான்னு சொல்லி அவனை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. அரிவாள் வச்சு வெட்டப்பட்ட கொலையில துப்பாக்கி எங்கிருந்து வருது? சரியா, அவனை ஏன் கொன்னாங்க? அந்த கொலை கேஸ்ல, ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸில் வடசென்னையை சேர்ந்த ஒரு முக்கிய அமைச்சருக்கும் தமிழக காங்கிரஸ் தலைவருக்கும் தொடர்பு இருக்குன்னு மிக தெளிவாக பல பத்திரிகை செய்திகள் வருது. இப்ப அவன் இவன் அவங்களையெல்லாம் மீட் பண்ணதை பற்றி அவன் வெளியில் சொன்னால் அவனுக்கு மற்ற டீமுக்கெல்லாம் தெரியாது. சரி வாப்பா போகணும், அங்கே போகணுன்னு கூட்டிகிட்டு தான் போயிருப்பான். ஸோ அவன் தான் நம்ம இந்த தேதியில் இவனை பார்த்தேன் அவனை பார்த்தேன்னு விஷயம் வரும். ஸோ அவனை ஏன் கொன்னீங்க சார்? போலீஸ் இதை எல்லாத்தையும் மீறி கடைசியாக சொன்னால் இதையெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது, மனித உரிமை ஆணையம். மனித உரிமை ஆணையம் சென்னை தாம்பரத்துக்கிட்ட ஒரு 2-3 இது மாதிரி விஷயங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அராஜகம் நடக்குதுங்கிறத பற்றி விசாரிக்கிறதுக்கு மனித உரிமை ஆணையத்தில் ஒரு 5 மெம்பர் இருப்பாங்க. தலைவராக இருப்பவர் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருப்பார். அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர் இருப்பார். அதுக்கப்புறம் அரசியல் பிரமுகர்கள். இதில் அந்த டிஎஸ்பியை விட்டு விசாரணை பண்ணுறாரு. அவர் போயிட்டு போலீஸ் அராஜகம் செய்கிறதுன்னு அறிக்கை கொடுக்குறாரு. தமிழக போலீஸே இப்போ மனித உரிமை உடனே அதை எடுத்து இவர் டிஜிபிக்கு அனுப்புகிறார். இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு. உடனே தமிழக ஸ்டாலின் போலீஸ் என்ன செய்யுது தெரியுமா? அந்த டிஎஸ்பியை வெளில விட்டுருங்க, எங்களுக்கு தேவை. ஏன்னா இன்னொரு டிஎஸ்பியை போட்டு அந்த அறிக்கையை கிழிச்சு போடுறதுக்கு பார்த்தாங்க. அவர் மாட்டேங்கிறார். யாரு? மனித உரிமைகள் ஆணைய தலைவர், முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி மணிக்குமார். அவர் கேரளா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர். உடனே என்ன பண்றாங்க, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை பிடிச்சி மாற்ற பார்க்குறாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீதிபதிட்ட கேட்டால் நான் மாட்டேன்னு சொல்றாரு. உடனே அவர் இந்த பிரச்சனைக்குள்ள நான் மாட்டிக்க வேணான்னு லீவில் போயிடறாரு 2 மாசத்துக்கு. உடனே வேறொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு மாற்றினா தடுக்கிறார். உடனே என்ன பண்றாங்க, அந்த நீதிபதி வீட்டுக்கு இருந்த செக்யூரிட்டியை நீக்கி உனக்கே பாதுகாப்பு கிடையாதுன்னு மிரட்ட கடைசியில் ரிலீவ் பண்றாங்க. ஸோ ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதியுடைய நிலைமை, மனித உரிமைகள் ஆணைய தலைவருக்கு இந்த நிலைமை. ஓகே சார், இப்போ கோர்ட் இந்த கேஸ்ல என்ன மாதிரியான ஒரு நீதி கொடுத்துருக்கு? அதுவும் இல்லாம இதுல 6 பேர் அந்த காவலர்கள் அடிச்சதா புகாரு. ஆனா இதுல 5 பேரை தான் கைது பண்ணிருக்காங்க. அந்த ஒருத்தர் யாரு, எதுக்காக அவங்க விட்டாங்க? இல்லை, அது காரை அந்த வண்டியை ஓட்டிட்டு போனவர் தான் அதுன்னு சொல்றாங்க. அதாவது 5 பேர் 5 போலீஸ் அதை ஓட்டிட்டு வந்தவர்னு சொல்றாங்க. இல்ல நான் சொல்றது சார், இவங்க எல்லாமே கருவிகள். அந்த நிகிதா யார்கிட்ட பேசினாங்க, யார் முதலமைச்சருடைய செக்ரட்டரியேட்ல பேசினாங்க, அங்கிருந்து ஏஜிடிபிக்கு போய், மதுரையில இருந்தோ ஏஜிடிபிக்கு போய் இவங்களை டிஎஸ்பிக்கு போயிருக்கு. இந்த காலை ட்ரேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனை நிமிஷம் சார் ஆகும்? எத்தனை நிமிஷம் ஆகும்? அந்த டிஎஸ்பிக்கு உடைய போனை எடுத்து அவருக்கு யார்கிட்ட இருந்து போன் வந்ததுனால இந்த ஸ்பெஷல் டீம் போட்டாருன்னு தெரியாதா? அதுவும் இல்லாம இத்தனை குற்றச்சாட்டுகள் நிகிதான்றவங்க மேல இருக்கு. இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கவங்க அந்த அம்மா 2010 அன்றைய துணை முதலமைச்சருக்கும் அவருடைய பிஏவும் எனக்கு வேண்டியவர், உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு பலரிடம் 4 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கினதா 4-5 கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஸோ அன்னைக்கு துணை முதலமைச்சர் ஸ்டாலின். ஸோ இது அவங்க தொழிலாக செய்து கொண்டிருப்பவர் அப்படிங்கிறாங்க.
அதுதான் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கவங்க சொல்லி இல்லம்மா கொலை இது அளவுக்கு இல்ல போயிருக்குன்னா நான் தெரியல. சொல்றது அவங்க தப்பு இருந்தா அதை போலீஸ் விசாரணை பண்ணணும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார் நகையை எடுத்திருந்தாலும் அதை இது வரைக்கும் அந்த நகை என்னாச்சுன்னு தெரியும். நகை இருக்கா இல்லையா, நிஜமாவே போட்டு வந்தாங்களா, இது இல்ல அந்த 500 ரூபா அவன் கேட்டான் தள்ளு வண்டிக்காக வீல் சேருக்காக ஈகோவால இப்படின்லாம் சொல்றாங்க. நான் அதை எல்லாமே விட்டுருங்க, நகை இருக்குன்னே வச்சுக்கோங்க. யார் அந்த நிகிதா யாரிடம் சொல்ல டிஎஸ்பிக்கு எங்க இருந்து போன் வந்துச்சு? சரி, நிகிதா ஒரு அதிகாரிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க ஸ்டாலினுடைய அலுவலகம் ஏஜிடிபி இருந்து டிஎஸ்பி. இதுல டிஎஸ்பியை தவிர டிஎஸ்பி மீதி யாரையும் பத்தி இன்றைக்கு வரைக்கும் காப்பாத்துற எதுக்காக காப்பாத்துறீங்க சார்? யார் அந்த சார் போச்சு, யார் அந்த கார் போச்சு, அதுக்கப்புறம் இப்ப யார் அந்த அதிகாரி? இப்ப இதுல எதுலையுமே பதில் வராம இந்த ஆட்சி தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களின் நீதி நேர்மைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு. இந்த நீதிமன்றம் பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. இது சிபிஐக்கு அனுப்புறேன்னு சொன்ன உடனே கூட என்ன பண்ணிட்டாங்க, சிபிஐ வரத்துக்குள்ள இவங்க சாட்சியை அழிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு உடனடியாக லோக்கல் நீதிமன்றத்தை கூப்பிட்டு அவரை கொண்டு போய் எல்லாத்தையும் நீங்க கண் பார்வை பாருங்கன்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கை தருகிறது. ஆனாலும் உடனடியாக சரியாக செய்யணும். இந்த விஷயத்துல இன்னுமே இந்த ஆட்சி இது போல நடந்து கொண்டால் நிச்சயமாக 2026 மக்கள் உங்களை வீட்டிற்கு அனுப்புவார்கள்.